Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் 3.60 ஏக்கரில் மாமரங்கள் சாகுபடி நடக்கிறது. வருடத்திற்கு 9,50,000 டன் மாம்பழங்கள் உற்பத்தி கிடைக்கும். நடப்பாண்டு தமிழகம், கர்நாடகா, ஆந்திராவில் அதிக அளவில் மாம்பழங்கள் விளைந்தன. ஆனால் அவற்றுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. மாம்பழக்கூழ் தயாரிக்கும் பெங்களூரா ரக மாம்பழம் 4 ரூபாய்க்குத்தான் வாங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 20 முதல் 30 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 10க்கும் குறைவான இடங்களில் மட்டுமே மாம்பழக்கூழ் தயாரிப்பு ஆலைகள் உள்ளன. அவற்றில் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ளனர். இந்த மாம்பழங்களுக்கு டன்னுக்கு 7,776 ரூபாய் என கொள்முதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். மாம்பழக்கூழ் தயாரிப்பு தொழிற்சாலைகள் டன்னுக்கு 5,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்தால் 2,766 ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும். அதை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் கனிமொழி, வேளாண் துறை செயலர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் டெல்லியில் வழங்கினர். இதுகுறித்து மத்திய வேளாண் துறை வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, தமிழகத்தில் அதிக அளவில் மாம்பழங்கள் விளைகின்றன. நடப்பாண்டு வட மாநிலங்களில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. தென் மாநிலங்களில் தான் மாம்பழ விற்பனையில் பிரச்சனை தலை தூக்கி உள்ளது. கர்நாடகா, ஆந்திராவில் மாம்பழக்கூழ் தயாரிப்பு ஆலைகள் அதிக அளவில் உள்ளன. இவற்றுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி ஊக்குவித்தது. தமிழக அரசு இதை பயன்படுத்தி நேரடியாகவோ அல்லது தனியார் வாயிலாகவோ ஆலைகள் அமைப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இதுவே பிரச்சினைக்கு காரணம். கர்நாடக, ஆந்திர மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையால் அங்குள்ள ஆலைகளில் மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. தமிழகத்தில் உள்ள தனியார் ஆலைகளில் கொள்முதல் மற்றும் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பிரச்சினை தீவிரமடைந்ததால் முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களை பின்பற்றி மாம்பழக்கூழ் ஆலைகளில் உற்பத்தியை துவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு குவிண்டாலுக்கு 1,616 ரூபாய் மத்திய அரசு வழங்குவது போல் உங்கள் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தமிழக அரசு குழுவினரிடம் தெளிவாக கூறியதாக அந்த வட்டாரத்தில் கூறப்படுகிறது.